ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நாங்கள் லாஸ்ட் வீக் யூஎஸ் வந்திருக்கோம் பையனோட வீட்டுக்கு. டாலஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இர்விங் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ அதோட நிறைய வீடியோஸ் நான் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் யூஎஸ் ரசிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது என்னோட பையனோட வீட்டிலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு ரூட் இது. ஸோ அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் அப்படியே பாருங்க. ரோடு ரெண்டு சைடுமே 5 லேன்ஸ், மினிமம் 5 லேன்ஸ் இருக்கிற மாதிரி தான் அந்த ரோடு இருக்கு. இங்கே நம்ம இந்தியாவுக்கு ஆப்போசிட் சைடு டிரைவிங் சைடு இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிறது வருது எல்லாமே ரைட் சைடு டிரைவ் தான் இருக்கும். ஸோ அதனால அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ சைடில் ஃபுல்லாக லேன்ஸ் எல்லாம் இது பண்ணி, தட் இஸ் அந்த புல்வெளிலாம் ரொம்ப அழகா கிராஸ்லாம் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ட்ரிம் பண்ணி. எவ்ரி வீக் ஒரு இது மாதிரி வச்சு அதை ட்ரிம் பண்ணிடுறாங்க. எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் வாசல்லையும் சரி, ரோட் சைட்லேயும் சரி, அந்த பாத்வேஸில் எல்லா இடத்துலையும். ஸோ இது ஒரு ஹைவேல டேர்ன் பண்ணுறோம். அந்த டாலஸ் டவுன் டவுன் அப்படின்னு ஒன்று இருக்கு. எல்லா ஊர்லேயுமே யூஎஸ்ல டவுன் டவுன் இருக்கு. டவுன் டவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஆஃபீஸஸ் அண்ட் பேங்க்ஸ், இந்த கமர்ஷியல் இதெல்லாம் இருக்கிறது தான் டவுன் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி அப் டவுன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே இது வந்து டவுன் டவுன், அப் டவுன் அப்படிங்கிற மாதிரி. அப் டவுன்ங்கிறது என்ன அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கிறது அப் டவுன். ஸோ நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணோம்னா அந்த டாலஸில் இருக்கிற டவுன் டவுன் போகிறோம். ஸோ சிக்னல்ஸ் அந்தந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு எவ்ரி 5 மினிட்ஸ் டிரைவ்க்குள்ளேயே ஒரு சிக்னல் வந்துடுது. சிக்னல்லாம் மொரர்லெஸ் நம்மளோட ஊர் மாதிரி தான். சில சிக்னல் இல்லாமல் இன்டர்னல் ரோட்ஸில் ஸ்டாப் அப்படின்னு ஒரு சைன் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாப்னு சைன் இருந்ததுன்னா எல்லா காருமே அந்த இடத்துல கூட்டம் இருக்கோ இல்லையோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி எய்த்தாப்புல யாராவது வராங்களா என்னன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு அது. ஸோ அதை எல்லாருமே கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் போயிடுறாங்க. அது யாரும் வயலேட் பண்ணுறதில்ல மேக்சிமம். ஸோ நமக்கு முன்னாடி யாராவது வெயிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க அந்த ஸ்டாப் சைனில். சிக்னல் சைன் வரும்போது நம்ம ஊர் மாதிரி தான். அந்த சிக்னலில் க்ரீனு, ஆரஞ்சு, எல்லோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தே ஆர் மூவிங். ஸோ இதில் பிரிட்ஜஸ் பற்றி சொல்லி ஆகணும். அவ்வளோ எல்லா இடத்துலையும் ஏகப்பட்ட கிளஸ்டர் ஆஃப் அந்த பிரிட்ஜஸ் இருக்கு. அந்த ரூட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் மாறி ஏறிட்டோம் அப்படின்னா அது கஷ்டம் தான். சென்னையில் இப்போ கத்திப்பாரா பிரிட்ஜில் அப்படி தானே, கொஞ்சம் மாற்றி ஏறிட்டோம்னா கஷ்டமாக போயிடும்ல, அதே மாதிரி தான். ஸோ மேப் போட்டு அது கரெக்டாக போகிறாங்க. இல்லை வழக்கமான வழியாக இருந்ததுன்னா அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே என்னுடைய அதை பார்த்துட்டே வாங்க. அந்த ஸ்பீட் அப் ஆஃப் வெஹிக்கிள், அதாவது குறைச்சலாக அந்தந்த இடத்துல ஸ்பீட் லிமிட் போட்டுன்னே இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு ஹோல் நம்பராக தான் போட்டிருப்பாங்க இல்லையா, தட் இஸ் 2 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸ். இந்த சைன் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 1/2 கிலோமீட்டர், 3/4 கிலோமீட்டர் இதெல்லாம் போடுறாங்க. 3/4, 1/2 மைல்ஸ் இங்கே எல்லாமே. 1/2 மைல், 3/4 மைல், அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரிலாம் இந்த இடத்துல ஒரு சைன் போர்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, பார்க்கறதுக்கு காமெடியாகவும் இருந்தது. அரை முக்கால் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பில்டிங் பாருங்க, ஏதோ ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு. இதுல எங்கடா உள்ள போறது, எங்க வெளியில வருதுன்னு தெரியல, அது மாதிரி. இது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அப்படின்ட்டு இதோட பில்டிங்கோட நேம் இருந்தது. இது ஃபுல்லா மேல ஒரு ஒயிட் கலர் பில்டிங் தெரியுது பாருங்க. இது கம்ப்ளீட்லி அது அப்படியே கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி இருந்தது. அது நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, இருந்தா கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கு எல்லாமே, அவ்வளவுதான் பார்க்கறதுக்கு. இது ஏதோ ஒரு ஆஃபீஸ் சைட் தான். அது என்னன்னு கரெக்டா தெரியல, பேர்லாம் அதுல எதுவும் எழுதல. ஸோ இது அங்க தெரியுது பாத்தீங்களா, அதுதான் ஃபுல்லா த குரூப் ஆஃப் அப்படியே பில்டிங்ஸ். அந்த ஏரியாவுக்கு போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பில்டிங்ஸ் இருக்கு. எல்லாமே அந்த அப்படியே 1 2 3 4ன்னு என்ற மாதிரி 60 70 ஸ்டோரிடு பில்டிங்கா இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் எண்றதுக்கு முடியல ஆக்சுவலா, அவ்வளோ பெருசா இருந்தது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிரமிப்பா தான் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டே வாங்க.
ஃப்ளைஓவர் அப்படியே மேலே ஏறுது. ரொம்ப அழகான ஒரு வியூவாக அது இருக்குது. அந்த கார்னர்ல ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அப்சர்வேஷன் டெக் மாதிரி. அது அது மேலே வரைக்கும் போயிட்டு சிட்டியோட வியூவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எவ்வளவோ ஸ்டோரிட பில்டிங் அது. அந்த அப்சர்வேஷன் டெக்குங்கிறது எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கு. நம்ம ஊர்லயும் இருக்கு. தட் இஸ் ஒரு லிஃப்ட்ல வந்து வி ஷுட் கோ அப். அங்க போயிட்டா அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதை அப்படியே சுத்தி 360 டிகிரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த சிட்டியோட ஃபுல் வியூ வந்து தெரியும். நம்ம ஊர்ல கோவிலோட பெரிய கோபுரத்து மேல எல்லாம் ஏறினோம்னா, இப்ப சீர்காழியில கோவில் இருக்கு அப்படின்னா அங்க மேலே ஏறினாலே தெரியும் சிட்டி வியூ. அது மாதிரி தான் கிட்டத்தட்ட அது. ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு இது. பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாமும் நிறைய இந்த இடத்துல இருக்கு. இந்த பில்டிங் ஒரு லைட் லெஃப்ட் சைடுல தெரியுற அந்த பில்டிங் வந்து ஒரு ஹோட்டல் அது ஆக்சுவலா. ஸோ ஃபுல்லி கிளாஸ் கவர்டு பில்டிங்ஸ் இது. இது நம்ம மெட்ராஸ்லயுமே இது மாதிரிலாம் நிறைய இருக்கு இப்போ. இது எல்லாமே ரொம்ப கான்கிரீட் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹவுசஸ்லாம் மேடப் ஆஃப் வுட் அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி ஏதோ மெட்டீரியல் பண்றாங்க. இது மாதிரி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்து அயர்ன் ராட்ஸ் வச்சு தே ஆர் பில்டிங் அப். அதுக்கு மேல அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொடுத்து பார்க்கறதுக்கான நம்ம நார்மல் கான்கிரீட்ல இருக்கிற கட்டடம் மாதிரி தான் இருக்கு. ஆனா அது வந்து மோஸ்ட்லி தே யூஸ் த அயர்ன் ராட்ஸ் டு பில்ட் திஸ் இது அப்படின்னு சொல்றாங்க. வந்தாச்சு, நம்ம அந்த டவுன் டவுனுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எனி கேப் நெறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் அப்படியே 2 அ சைட்லயும் போத் த சைட்ஸ் அப்படியே பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்கு. நடுவுல வந்து அந்த கிரீனரியும் மெயின்டெயின் பண்றாங்க. அங்கங்க ட்ரீஸ்லாம் கரெக்ட்டா ட்ரிம் பண்ணி வைக்கிறாங்க. பார்க்கிங்க்கு எங்கெங்க பார்க்கிங் அலவுடோ அங்கெல்லாம் கார் நிக்கிறது. எல்லா பில்டிங் வாசல்லயுமே வந்து இது மாரி ஃப்ளார்ஸு அது இது வந்து யுஎஸ்ல ஒரு காமன் இதுவா இருக்கு. ஆ, இது வந்து ராஸ் பில்டிங்ஸ்ன்னு ராஸ் டவர்ஸ் அப்படின்னு பேரு இது. இதுல வந்து என் பையன் வந்து ஒரு 3 இயர்ஸ் இதுல ஒர்க் பண்ணதா சொன்னான். 8த் ஃப்ளோர்லயோ என்னமோ. டோட்டலா ஒரு 60 ஃப்ளோர்ஸ் இருக்கு இது அப்படின்ட்டு. ராஸ் டவர்ஸ் அப்படின்னு. ஐபிஎம்ல வந்து அது இருந்தப்போ அது இருந்தது. ஸோ ஆர்கனைஸ்டு பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங்க மீறிலாம் யாரும் பண்றதில்ல. பண்ணினா வந்து இட் இஸ் பீனலைஸ்ட். இந்த மரத்துலலாம் அழகா வந்து கலர் லைட்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் முன்னாடி இருக்கு. கோவிடுக்குலாம் முன்னாடி வந்து கிறிஸ்மஸ் டயத்துல, தேங்க்ஸ் கிவிங் டயத்துல தான் இது மாதிரிலாம் டெக்கரேஷன்ஸ் இருந்திருக்கு போல இருக்கு. இப்போ வந்து அது அப்படியே பர்மனண்டாவே விட்டுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ.